السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد جاءكم من الله نور وكتاب منير. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم جعلت لي الأرض مسجدا وطهورا أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த மாதத்தின் அடிப்படையாக வைத்து பூமான் நபியின் புகழ்மிக்க வாழ்க்கை சரித்திரத்தை கேட்பதற்காக இங்கு ஒன்று குழுமியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக மீண்டும் ஒரு முறை என் சலாமை உங்கள் பதிலையெல்லாம் எதிர்பார்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் ஒரு பிறப்பதற்கு முன்பாக அது என்ன பிறப்பு என்று யாருக்குமே தெரியாது. பொதுவாகவே நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஒரு குழந்தை, ஒரு தாய் கருவுற்று இருக்கிறாள். கருவுற்ற அந்த குழந்தை, வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா, அந்த குழந்தை முழுமையடைந்து அந்த குழந்தையை பெற்றெடுப்போமா, மருத்துவர் முதல் கொண்டு அந்த பெற்றோர் முதல் கொண்டு அந்த பெற்றோர்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் முதல் கொண்டு யாராலும் ஊர்ஜிதமாக அந்த குழந்தை ஆணாகத்தான் இருக்கும் என்றும் சொல்ல முடியாது, பெண்ணாகத்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அப்படியே ஒரு மருத்துவ உலகில் அது போன்ற சாதனங்களை வைத்து கண்டுபிடித்தாலும் கூட சொல்லப்பட்ட அந்த குழந்தை வயிற்றிலிருந்து சுகமான முறையில் உயிராக பிறக்கும் என்றும் கூட யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த உலகத்தில் ஒரு மனிதர் தோன்றுவார். அந்த மனிதர் தோன்றி இந்த உலகத்தில் எப்பொழுது தன் வாழ்க்கையை அவர் வாழ ஆரம்பித்து விட்டாரோ, அவருடைய வாழ்க்கை தான் இந்த உலகத்தாரின் கடைசி வாழ்க்கை, இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வாழ்க்கை. அவரோடு இந்த உலகம் தோன்றியதற்கான நோக்கம் நிறைவடைந்து விடும் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையின் மூலமாகவே இந்த உலகத்திற்கு சுட்டி காட்டியிருக்கிறான். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாகவே உலகம் முழுவதும் அந்த குழந்தையை பற்றிய பேச்சை அல்லாஹ் பேச வைத்தான். அந்த குழந்தை எப்படிப்பட்ட பிறப்பு அந்த குழந்தைக்கு இருக்கும் என்பதை இந்த உலகத்தாரின் வழியாக பேச வைத்து, அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் என்பதையும் கூட அல்லாஹு தஆலா திருமறையின் வழியாக சுட்டி காட்டினான். ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களின் வழியாகவும் இந்த உலக மக்களுக்கு அல்லாஹ் தெளிவாகவே சுட்டி காட்டினான். மாணவர்களே, அல்லாஹ் தன் திருமறையின் ஒரு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், உங்களிடத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு நூறு வந்து விட்டது என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு நூறு வந்து விட்டது என்று சொன்னான். நூர் என்பது யார்? இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுவார்கள், குர்ஆனின் விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுவார்கள், நூர் என்பவர் வேறு யாருமல்ல ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் தன்னை இந்த உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது அல்லாஹ் தன்னை சொல்லுகிறான்,
அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியின் ஒளியாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னான். இந்த வானத்தை இந்த பூமியை படைத்து அந்த படைப்பினுடைய ஒளியாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப அல்லாஹ் தன்னை நூறு என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நூறு என்று சொல்லுகிறான். குர்ஆனில் ஒரு ஆயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தில் கடவுள் என்று சொன்னால் ஒருவர் தான் இருக்க முடியும். இரண்டு கடவுள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் உலகத்தில் ஏராளமான குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். இயக்கத்தில் பார்க்குறோமா இல்லையா? ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு நிகராக இன்னொருவர் உருவாகிற பொழுது அந்த இயக்கத்தில் ஏராளமான குழப்பங்கள் ஏற்படுகிறதா இல்லையா? அதுபோன்று உலகத்தின் நியதி, உலகத்தை ஆட்சி செய்பவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். இன்னொருவர் வந்துவிட்டார் என்று சொன்னால் உலகத்தில் ஏராளமான குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ் கடவுள் நான் என்று சொல்லுகிறான். சொல்லிட்டு இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நூறு என்பதாகவே சுட்டி காட்டுகிறான். அப்போ இதில் நாம் விளங்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக உலகத்திலே வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையின் நிலை இருளாக இருந்தது. அந்த இருளிலிருந்து இந்த மக்களை வெளிச்சமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நூறாக அனுப்பி வைத்தான் என்கிற ஒரு விளக்கத்தையும் இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் தந்தாலும் கூட இன்னும் நிறைய செய்திகளை இந்த ஆயத்திற்கான தெளிவாக சுட்டி காட்டுகிறார்கள். அதற்கு முன்பாக சில செய்திகளை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக பிறக்கின்ற சமயத்தில் இந்த உலகத்தில் ஏராளமான அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஈரான் தேசத்தில் கிஸ்ரா என்கிற ஒரு கோட்டை, அது அன்றைய காலகட்டத்தில் வல்லரசாக இருந்தது. அந்த நாட்டில் உள்ள 14 அடுக்கு கொண்ட ஒரு கோட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த செய்திக்கு பிறகு அது தானாக இடிந்து விழுந்து வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் காரணமாக. அதுபோன்று நெருப்பு வணங்கிகள் அவர்கள் காலம் காலமாக ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அவர்கள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டு காலமாக அந்த நெருப்பை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அது எவ்வளவு காற்றடித்தாலும் அந்த நெருப்பு அணையாது. எத்தனை பெரிய மழை பொழிந்தாலும் அந்த நெருப்பு அணையாது. இப்படியாக அந்த நெருப்பை அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். அந்த நெருப்பும் அணையா தீபமாக இந்த உலகத்தில் எரிந்து கொண்டிருந்தது. அந்த நெருப்பை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்பொழுது அவதரித்தார்களோ அவர்கள் காலங்காலமாக வணங்கி கொண்டிருந்த அந்த நெருப்பு அது உடனடியாக அணைந்து விட்டது என்பது வரலாறு. அதே போன்றுதான் புகைரா சாவா என்கிற ஒரு இடம், அந்த இடத்தில் ஒரு நதி அது வற்றி போயிருந்தது. அந்த இடத்தில் ஊற்றை உருவாக்குவதற்காக வேண்டி என்னவெல்லாம் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். எத்தனையோ நாட்கள் அந்த இடத்திலே தண்ணீரை வரவைப்பதற்காக வேண்டி ஏராளமான ஏற்பாடுகளை அந்த பகுதியை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த புகைரா சாவா என்கிற அந்த இடத்துல வற்றிப்போன அந்த நதி அது எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர்களுடைய முயற்சிக்கு பின்பாலும் கூட அந்த நதியில் தண்ணீர் ஓடாமல் வற்றிப்போய் தான் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த உலகத்தில் பிறந்தார்களோ வற்றி போயிருந்த அந்த நதி உடனடியாக ஊற்றெடுத்து அந்த இடத்துல நதி வெள்ளமாக அது தொடராக ஓடக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நதியாக மாறியது. அது மாதிரி அதுக்கு பக்கத்தில் இன்னொரு நதி இருந்துச்சு. புகைரா சாவாங்கிற இடத்துல ஓடாமல் வற்றி போயிருந்த நதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பின் காரணமாக ஊற்றெடுத்து ஓட ஆரம்பித்தது. அதற்கு அருகாமையில் ஒரு நதி இருந்தது. அது பல ஆண்டுகளாக வற்றாமல் ஓடிக்கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்பொழுது பிறந்தார்களோ ஓடிக்கொண்டிருந்த நதி வற்றிவிட்டது. வற்றி போயிருந்த அந்த ஆற்றுல
தண்ணீர் ஓட ஆரம்பித்தது. ஓடிக்கொண்டிருந்த அந்த நதியில் தண்ணீர் வற்றி போய்விட்டது. மக்கள் எல்லாம் அதிசயித்து போனார்கள். என்ன காரணத்தின் அடிப்படையில் ஓடாத நதியில் தண்ணீர் ஓட ஆரம்பித்தது? ஓடிக்கொண்டிருந்த அந்த நதியில் ஏன் தண்ணீர் வற்றியது என்றெல்லாம் மக்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள், சிந்திக்க ஆரம்பித்தார்கள். எல்லோரின் சிந்தனையிலும் ஒரு விஷயம் பட்டது. என்ன காரணம்? அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்திருந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பின் சமயத்தில் இது போன்ற அதிசயங்கள் இந்த உலகத்தில் ஏற்படும் என்கிற நிகழ்வை அவர்கள் தங்கள் வேதத்திலே படித்திருந்ததின் காரணமாக உலகத்தில் ஒரு நபி பிறந்து விட்டார் என்பதை மாத்திரம் அவர்கள் விளங்கிக் கொண்டிருந்தார்கள். அது மாதிரி மக்காவில் ஒரு யூதர், அவர் குறைஷிகளிடத்தில் கேட்கிறார், குறைஷிகளில் ஏதேனும் ஒரு குழந்தை பிறந்து விட்டதா என்று கேட்கிறார். அப்போ அந்த கொஞ்சம் அப்படி இடைவெளியில் இருக்கிறவங்க கொஞ்சம் நெருங்கி வந்துடுங்க. ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் தோதுவாக இருந்தது. வந்தவங்களுக்கு கூட அந்த வாசலில் உட்காரம் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான இடங்கள் இருக்குது. இப்போ ஒரு யூதர் குறைஷிகளிடத்தில் கேட்கிறார், இன்று உங்கள் குறைஷி குலத்தில் ஒரு குழந்தை ஏதேனும் பிறந்திருக்கிறதா என்று கேட்கிறார். அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, ஆமாம் ஒரு குழந்தை பிறந்திருக்குது, இன்றைக்கி பிறந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லா பேரும். அப்போ அந்த யூதர் சொன்னாராம், அப்படி என்று சொன்னால் நேற்றைய தினத்தில் நான் வானத்தை பார்த்தேன், வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் அது எரியப்படக்கூடிய காட்சியை என் கண்கொண்டு பார்த்தேன். என் வேதத்தில் நான் படித்திருக்கிறேன், கடைசி காலத்தில் ஒரு நபி இந்த உலகத்தில் தோன்றுவார். அந்த நபி எப்பொழுது தோன்றுகிறாரோ அப்பொழுது வானத்தில் உள்ள நட்சத்திரத்தின் வழியாக மூலமாக வானத்திலே பேசப்படக்கூடிய செய்திகளை ஒட்டு கேட்கக்கூடிய அந்த ஷைத்தான்கள் அந்த நட்சத்திரங்களால் அடித்து விரட்டப்படுவார்கள் என்கிற அந்த செய்தியை நான் என் வேதத்தில் படித்திருக்கிறேன். நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கிற பொழுது அந்த நபி பிறந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். என்னை அந்த இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார். உடனே கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த இடத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருவா என்கிற அந்த இடத்திற்கு பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். அந்த இடத்தில் கொண்டு போய் அவர்களை காண்பிக்கப்படுகிறது. அவர் அந்த குழந்தையை வாங்கி இங்கும் அங்குமாக திருப்பி பார்க்கிறார். முகத்தை பார்க்கிறார், கையை பார்க்கிறார், காலை பார்க்கிறார். இப்படியாக குழந்தையை திருப்பி பார்த்து விட்டு சற்று நேரத்தில் அவர் மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். குழந்தையை பார்த்தவர் கொஞ்ச நேரத்தில் மயங்கி கீழே விழுந்துடுறார். அங்கே உள்ளவங்களுக்கு எதுவுமே புரியலை. குழந்தையை பார்க்கணும்னு சொன்னார், கையில் வாங்கினார், இங்கும் அங்குமாக திருப்பினார், திடீரென்று மயங்கி விழுந்து விட்டார். என்ன காரணம் என்று தெரியவில்லை என்பதாக எல்லோரும் அங்கு ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் அந்த மனிதர் எப்பொழுது மீண்டும் அவர் மயக்கம் தெளிந்து எழுவார் என்று அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் அந்த மனிதர் மயக்கம் தெளிந்து எழுந்து நிற்கிறார். அப்போ கேட்டாங்களே என்ன காரணம் அப்படி. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார் என்பதாக நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அவருக்கான அடையாளங்களை பற்றி எங்கள் வேதத்தில் படித்திருக்கிறோம். அப்படி அவருக்கான அடையாளங்களை பற்றி எங்கள் வேதத்தில் சொல்லுகிற பொழுது அவருடைய பின்பகுதியில் நபித்துவத்தின் ஒரு முத்திரை இருக்கும் என்பதாகவும் நாங்கள் படித்திருக்கிறோம். இந்த குழந்தையை நான் அதைத்தான் அதாவது சோதனையிட்டு பார்த்தேன். இந்த குழந்தையின் பின்பகுதியில் நபித்துவத்தின் முத்திரை இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு அவர் சந்தோஷப்பட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அவருடைய முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. என்னங்க இவ்வளோ நேரம் சந்தோஷமாகத்தான் அவர் செய்தியை சொல்லிட்டு இருந்தீங்க, திடீர்னு உங்களுடைய முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அந்த மனிதர் சொன்னார், ரஹபத்தின் நுபுவா மின் பனி இஸ்ராயீல இலா குரைஷ். எங்களுக்கு ஒரு மன வருத்தம். என்ன மன வருத்தம்? இது நாள் வரையிலும் இந்த உலகத்தில் தோன்றிய நபிமார்கள் எல்லாம் பனு இஸ்ரேல் சமூகத்திலிருந்து தான் வந்து கொண்டிருந்தார்கள். இதுவரைக்கும் எத்தனை நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்களோ அத்துணை நபிமார்களும் பனு இஸ்ரேல் சமூகத்திலிருந்து தான் வந்திருந்தார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வழி தோன்றல்ல. ஆனால் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறைஷி வம்சத்திலிருந்து வந்திருக்கிறார்.
நாங்கள் இதனால் வரையிலும் எங்களுடைய சமூகத்திலிருந்து வம்சத்திலிருந்து நபிமார்கள் வந்ததை நினைத்து நாங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தோம். இப்பொழுது நபித்துவத்தின் வழி மாறிவிட்டது. பனு இஸ்ரவேல் சமூகத்திலிருந்து குறைஷினுடைய சமூகத்தின் பக்கமாக மாறிவிட்டது என்று அந்த யூதர் அந்த இடத்தில் சொல்லி மனவேதனைப்பட்டார் என்கிற செய்தியையும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பினுடைய அந்த நேரத்தில் அன்றைய அதிகாலையின் சமயத்தில் அந்த மனிதர் சொன்ன செய்தியை வரலாற்றிலே அவர்கள் பதிவு செய்து காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த ஆமினா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எப்போ பெற்றெடுத்தேனோ, பொதுவாகவே ஒரு குழந்தை கருவிலை தரிக்கிற பொழுது கருதரித்த நாள் முதல் அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற நாள் வரையிலும் அந்த தாய்க்கு ஏராளமான இன்னல்கள், கஷ்டங்கள், இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆரம்பத்தில் கருவுற்றாங்கன்னு சொன்னால் உணவு சாப்பிட்டா உணவு தங்காது. அது மாதிரி குழந்தை கருவிலே வளர 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 அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் உடலில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறான ஒரு செயல்பாடுகள் அவருடைய உள்ளத்தில் அவருடைய உடல்களில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதற்கு பிறகு எப்பொழுது அவர்கள் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அவர்கள் அந்த நேரத்திற்கு செல்லுகிறார்களோ, நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் என்று சொன்னால் தன் உயிரை கொடுத்து ஒரு உயிரை அவர் வெளியே கொண்டு வருகிறார் என்று சொல்லுவார். நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி பேப்பரில் படித்தேன். அதாவது இங்கிலாந்து நாட்டில் ஒரு பெண்மணி மருத்துவமனையில் அவர் குழந்தை பிறப்பதற்காக பிரசவத்திற்காக வேண்டி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது என் கணவனும் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னதின் நோக்கம், அவள் தன் கணவன் மீது அளவு கடந்த ஆசை பிரியத்தை வைத்திருந்தார். எனவே அந்த பெண்மணி பிரசவத்தின் சமயத்தில் என் கணவர் என் அருகாமையில் நிற்பதற்கு நான் விரும்புகிறேன், நான் அனுமதி அளிக்கிறேன், என் கணவரையும் பிரசவ வார்டிற்குள் அழைத்து வந்து அந்த நேரத்தில் அந்த என் கணவனை எனக்கு முன்பாக நிற்க வையுங்கள் என்று நான் என் கணவனை பார்த்து கொண்டு இந்த குழந்தையை பெற்றெடுப்பதை நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார். அது மாதிரி அந்த கணவரும் அந்த பெண்மணியின் பிரசவ சமயத்தில் அவருக்கு அந்த பெண்மணிக்கு அருகாமையில் இருக்கிறார். பிரசவத்தினுடைய வலி நேரம் ஆக ஆக அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாமல், நான் சொன்னேன் அல்லவா, ஒரு பெண் தன் உயிரை கொடுத்து ஒரு உயிரை வெளியே கொண்டு வருகிறார். இங்கு இந்த பெண்மணி பிரசவத்தின் வலி அதிகரிக்க அதிகரிக்க ஒரு கட்டத்தில் அந்த வலியை தாங்க முடியாமல் தனக்கு அருகாமையில் இருந்த கணவனை தன் கரத்தால் பிடித்து கழுத்தை நெரித்து வேகமாக எந்த அளவிற்கு அடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக அடிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தை சுகமான முறையில் பெற்றெடுத்து விட்டால், அதற்கப்புறம் அந்த பெண்மணிகிட்ட கேட்கப்பட்டுச்சு, நீ தானம்மா உன்னுடைய கணவனை உனக்கு அருகாமையில் நிற்கணும்னு சொல்லி சொன்னேன், பிறகு எதுக்கு உன் கணவனை பிடிச்சி நீ இவ்வளவு வேகமாக அடித்த, அந்த இன்னும் கொஞ்சம் விட்டன்னா மருத்துவர்கள் கொஞ்சம் சுதாரிக்கவில்லை என்று சொன்னால் அந்த கணவனை நீ கழுத்தை நிறுத்தி கொன்றிருப்பாய் போல் தெரிகிறது, நாங்கள் அங்கே பக்கத்தில் நிற்க போய் சரியாக போச்சு, ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்னாலாம், அந்த பிரசவத்தின் நேரத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கிற வலி, அந்த வலியை தந்தவன் இவன் அல்லவா, நாம் இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த இடத்தில் இருக்கிற பொழுது இவன் மாத்திரம் கொஞ்சம் எந்த விதமான கவலையும் இல்லாமல் சாதாரணமாக நிற்கிறானே, நாசாக இவன் என்னை பார்க்கதை போன்ற ஒரு காட்சி எனக்கு அந்த நேரத்தில் என்னுடைய கண்ணுக்கு தென்பட்டது. எனவே என் கணவனை கொல்வதற்கு நான் முற்பட்டேன் என்று சொன்ன செய்தியை நான் ஒரு பேப்பரில் படித்தேன். அப்போ ஹஸரத் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, நபியின் பிறப்பினுடைய அதிசயம் என்னவென்று சொன்னால், எல்லா பெண்மணிகளுக்கும் அவர்கள் பிரசவ நேரத்தில் கடுமையான வலி ஏற்படத்தான் செய்யும். ஆனால் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பெற்றெடுக்கிற பொழுது நான் கருவில் சுமந்ததிலிருந்து என் கருவிற்குள் அவர்கள் வளர்கிறார்களா என்று அந்த வளர்ச்சி கூட எனக்கு தெரியாமல் இருந்தது. மாதம் நிறைவு பெற்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பெற்றெடுக்கிற பொழுது எனக்கு அந்த நேரத்தில் எந்த விதமான பிரசவ வலியும் ஏற்படவில்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில்
மற்றவர்களை பெற்றெடுப்பதற்கு உண்டான அந்த நிலையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த நிலையை பற்றி சொல்லுகிற பொழுது எல்லா வகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா அதிசயத்தோடு இந்த உலகத்தில் பிறக்க வச்சான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுக்கிற பொழுது அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவர்களால் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொன்னால், உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பேரீச்ச மரம் இருக்கிறது, உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பேரிச்ச மரம் இருக்குது, அதை கொஞ்சம் நல்லா பிடிச்சி நினைச்சிக்கிங்க. உங்களுடைய வலியை நீங்கள் அந்த மரத்தை பிடிப்பதன் மூலமாக உங்கள் வலியை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தாலும் கூட அவர்களை பெற்றெடுக்கிற பொழுதும் அந்த வலி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்தது என்கிற செய்தியை குர்ஆன் சொல்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றெடுக்கிற பொழுது எனக்கு அந்த வலியை நான் உணரவே இல்லை என்று சொல்லி காட்டினார். இது ஒரு அதிசயம் இல்லையா? இந்த உலகத்தில் ஒருவர் பிறக்கிற பொழுது வலியின் மூலமாகத்தான் பிறப்பார், ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறக்கும் என்று நான் காலமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்கு மாற்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது அவருடைய தாய்க்கு எந்த ஒரு வலியையும் கொடுக்காமல் பிறந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவருடைய பிறப்பை அதிசயமாக ஆக்கினான். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்கிற பொழுது சஜிதா செய்த நிலையில் தான் பிறந்தார்கள் என்றும் கூட தாரீഖ் சொல்லி காட்டுது. சஜிதா செஞ்சுட்டு தான் பிறந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய ஒரு விரல் வானை நோக்கி அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை சைகை காட்டுவதை போன்று இருந்தது என்றும் கூட சொல்லி காட்டுவார்கள். அவர்கள் கத்னா செய்யப்பட்டவர்களாகவே பிறந்தார்கள் என்றும் சொல்லி காட்டுவார்கள். பானவர்களே, இப்படி ஏராளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் சமயத்திலும் சரி, பிறப்பதற்கு முன்பாகவும் சரி, இந்த உலகத்தில் ஏராளமான அறிகுறிகள் அதிசயமாக இந்த உலகத்து மக்களுக்கு காண்பிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பினுடைய அதிசயம் எப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இன்னொரு நிலை இப்படி இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மத்தாக வந்தவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான சலுகைகளை அல்லாஹ் ஆக்கி கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த அந்த பரக்கத்தால், நபி அவர்களின் பிறப்பால் இந்த உம்மத்திற்கு ஏராளமான சலுகைகள் கிடைத்தது என்றும் கூட பெருமக்கள் நமக்கு எழுதி காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்களா இல்லையா, ஜுஇலத் லீ அல் அர்த், எனக்காக வேண்டி பூமியை அல்லாஹ் மஸ்ஜிதன் வ தஹூரா, பள்ளிவாசலாக ஆக்கினான். எனக்காக வேண்டி அல்லாஹ் இந்த பூமியை பள்ளிவாசலாக ஆக்கினான். அதுபோன்று இந்த பூமியின் எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியை அல்லாஹ் சுத்தமானதாக ஆக்கினான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன ஒரு தெளிவை சுட்டி காட்டுகிறது, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போது இதற்கு முன்பாக எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இந்த உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று சொன்னார். எல்லா நபிமார்களுடைய சமூகமும் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்று நியமனம் செய்யப்பட்ட ஒரு இடத்திற்கு சென்றுதான் அல்லாஹுவை வணங்க வேண்டிய ஒரு நிலை இருந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்பொழுது அவதரித்தார்களோ அதன் பரக்கத்தால் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்த சலுகை என்ன தெரியுமா? நீங்கள் பூமியின் எந்த பகுதியில் சென்றாலும் இபாதத்தின் நேரம் வந்து விட்டது என்று சொன்னால், தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது என்று சொன்னால், அந்த இடம் எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடம் உங்களுக்கு பள்ளிவாசல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கான சலுகையாக ஆக்கி தந்தார்கள். எந்த இடத்துல இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறோம், நேரம் வந்துருச்சு, தொழுகிறோமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த காலகட்டத்திலும் கூட அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று சொன்னால் கஅபாவிற்கு வர வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலும் கூட அவர்கள் இபாதத் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்களை அழைத்து பள்ளிவாசலுக்கு அதற்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருந்த அந்த இடத்திற்கு வர வேண்டும். ஆனால் இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கும் பொழுது உட்கார்ந்து தொழுதுறோம், ட்ரெயினில் போயிட்டுருக்கும் பொழுது
ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது அல்லது ஏதேனும் ஒரு இடத்தில் வாகனத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கிறோம், கரத்தில் உள்ள கடிகாரத்தை பார்க்கிறோம், அன்னைக்கு ஒரு இஷாவுடைய நேரம் வந்துருச்சு, தொழுகிறோமா இல்லையா? எதை அடிப்படையாக வைத்து இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களுடைய பிறப்பின் பரக்கத்தால் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு இந்த பூமியை பள்ளிவாசல்களாக ஆக்கினான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு ஒரு பிரியமான இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது பள்ளிவாசல் என்று சொன்னார்கள் அல்லவா? இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பூமி முழுவதும் நீங்கள் தொழுவதற்கான பள்ளிவாசல் என்று சொன்னார்கள். நீங்கள் தொழுகிறீங்கன்னு சொன்னால் அந்த இடம் அல்லாஹ்விற்கு பிரியமான இடம். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, ஒத்ஹூரா, இந்த பூமியை உங்களுக்காக வேண்டினா பரிசுத்தமானதாக ஆக்கிவிட்டோன்னு சொன்னாங்க. இந்த பூமி உங்களுக்காக வேண்டி பரிசுத்தமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த பூமி பரிசுத்தமாக ஆக்கி கொடுக்கப்படவில்லை. அப்படி இந்த பூமி பரிசுத்தமானதாக ஆக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து இந்த பூமியின் பக்கமாக அல்லாஹ் அனுப்பியிருக்க மாட்டான். இந்த பூமி பரிசுத்தமான பூமியாக இருந்தால், ஏன்னா அது ஒரு பரிசுத்தமாக இல்லையா? சொர்க்கம் என்பது ஒரு பரிசுத்தமான பூமி. அந்த இடத்துல அல்லாஹ்விற்கு ஒரு மாறுபாடான, அல்லாஹ் சொன்ன சொல்லுக்கு ஒரு மாற்றமான ஒரு செயலை செய்ததற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை ஒரு சோதித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தான். சோதனை களமாக அல்லாஹ் இந்த பூமியை ஆக்கினான். அந்த பூமியின் பக்கமாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அப்போ எல்லா நபிமார்களுக்கும் இந்த பூமி பரிசுத்த பூமியாக ஆக்கப்படவில்லை. அண்ணல் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா இந்த பூமியை பரிசுத்தமாக ஆக்கினான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம உதவு செய்கிறோம், தண்ணீர் இருக்குது, தண்ணீரை வச்சு முகத்தை கழுகுறோம், முகம் சுத்தமாகுதா இல்லையா? கையை கழுகுறோம், கை சுத்தமாகுதா இல்லையா? இப்போ நாம் ஒரு பகுதிக்கு போகிறோம், தண்ணீர் கிடைக்கல, இப்போ என்ன செய்கிறோம்? மண்ணை வச்சு தைமம் செய்கிறோமா இல்லையா? மண்ணை வச்சு தைமம் செய்கிறோமா இல்லையா? இப்போ மண்ணை வைத்து தயமம் செய்து தொழுகிறோம் என்று சொன்னால், தயமம் செய்வதற்கான அனுமதியை இந்த மார்க்கம் தந்திருக்கிறது என்று சொன்னால், மண் என்பது சுத்தமானது என்பதை விளக்குவதற்காக வேண்டி சொல்லப்பட்டதா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று இந்த பூமி நமக்கு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக ஏன நபிமார்கள் அவருடைய சமூகங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சமூகத்தில் உள்ளவங்க அல்லாஹ்வுக்கு நபிமார்களுக்கு மாறு செய்தார்கள் என்று சொன்னால் உடனடியாக அவர்களுடைய உடல்கள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டிருந்தது. அவருடைய உடல்கள் எல்லாம், மனித உடல்கள், மனித சடலங்கள் எல்லாம் அவர்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி மாற்றப்பட்டு கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்களோ அல்லாஹ் தஆலா அப்படியான நிலைகளிலிருந்து நம்மை எல்லாம் பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்போம். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்திற்கு வணங்கக்கூடிய நாளாக சனிக்கிழமையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தான், ஆக்கியிருந்தான். நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகிறோமா இல்லையா? வணங்கக்கூடிய நாளாக ஆக்கியிருக்கிறோமா இல்லையா? அது மாதிரி யூதர்கள் வணங்கக்கூடிய நாளாக அல்லாஹ் தஆலா சனிக்கிழமையை ஏற்படுத்தியிருந்தான். அல்லாஹ் சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, சனிக்கு அவர்கள் அவர்களுடைய தொழில் என்னன்னு சொல்லி கேட்டால் கடலுக்கு போய் மீன் பிடிச்சி அந்த மீனை வெளியே கொண்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அதுதான் அவருடைய தொழிலாக இருந்தது. சனிக்கிழமை தான் அவர்களுக்கு கடலில் போனால் அதிகமான மீனும் கிடச்சிட்டு இருந்துச்சு. அல்லாஹ் என்ன சொன்னான், நம்முடைய கட்டளைக்கு இவர்கள் கட்டுப்படுகிறார்களா என்று பார்ப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு என்று ஒரு வணக்கத்தின் நாளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அது அந்த சமூகமும் விரும்பினார்கள். எங்களுக்கு என்று அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி ஒரு நாளை நீங்கள் குறிப்பிட்டு அல்லாஹ்விடத்தில் வாங்கி வாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட பனு இஸ்ராயீல்கள் கோரிக்கை வைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, வேண்டுனாங்க. வேண்டுதலுக்கு இணங்க அவர்களுக்கு சனிக்கிழமையை வணங்கும் நாளாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அவன் என்ன சொன்னா, அல்லாஹ் சனிக்கிழமை நீங்கள் சுபு தொழுதுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மாலை வரை அல்லது இரவு வரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வணக்கத்தினுடைய அந்த இடத்துலேருந்து போகக்கூடாது. அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்கும்.
அந்த நாளில் எங்களுக்கு மீன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அதற்கான தயாரிப்புகளையும் கூட செய்யக்கூடாது என்று அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்போ அந்த சமூகம் என்ன செஞ்சுது? அதில் சில பேர் கொஞ்சம் குறுக்கு புத்தி உள்ளவங்க இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், சனிக்கிழமை நீங்கள் அதாவது கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், கடலுக்கு அருகாமையில் ஒரு குளத்தை நீங்கள் தோண்டி விட்டுருங்க. கடலில் உள்ள தண்ணி எல்லாம் இந்த குளத்தை நோக்கி வருவதை போன்று நீங்கள் ஒரு தயாரிப்பை செய்து விடுங்கள். கடலில் இருந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் இந்த குளத்தை நோக்கி வரும். அதோடு சேர்ந்து மீன்களும் ஏராளமாக வந்துவிடும். நீங்கள் அதற்கு பிறகு அந்த மீனை போய் எடுத்துக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அவர்களுடைய அந்த சொல்லை கேட்டு மீதமுள்ள மக்கள் எல்லாம் அந்த கடலுக்கு அருகாமையில் ஒரு குளத்தை தோண்டினார்கள். அல்லாஹ்வுக்கு இந்த செயல் பிடிக்கலை. அல்லாஹ்வுக்கு இந்த செயல் பிடிக்கலை. உடனடியாக அல்லாஹ் என்ன சொன்னால், கூனு கைரத்தன் ஹாசியின். குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களை எல்லாம் நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். தஃசீரில் இப்படி எழுதுவாங்க, அவர்கள் சில நாட்கள் குரங்குகளாக இருந்தார்கள், அதற்கு பிறகு அப்படியே அழிந்து போனார்கள் என்று இந்த ஆயத்திற்கான தஃசீரில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி காட்டுவார்கள். ஆனால் இந்த நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் தரவில்லை. பாங்கு சொல்கிறோம், பாங்கு சொல்லப்படுது, காதில் கேட்குறோம். பள்ளிவாசலை கடந்து தொழாதவர்கள் எத்தனை பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம கண்ணுக்கு பார்க்குறோமா இல்லையா? யாராவது ஒரு ஆள் மக்ரிப் பாங்கு சொன்னதுக்கு பிறகு பாங்கு சப்தத்தை கேட்டு பள்ளிவாசலை கடந்து சென்றுட்டார். எனவே அவரின் மீது கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை தொழாததின் காரணமாக அல்லாஹ் அவரின் உருவத்தை மாற்றிவிட்டான் என்கிற செய்தியை எங்காவது யாராவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேள்விப்படலை. என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்தது தான் காரணம். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய பரக்கத்தால் இந்த உம்மத்திற்கு தந்த சலுகை, நீங்கள் இந்த உலகத்தில் பாவங்கள் செய்தாலும் கூட உங்களுக்கு இப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த உம்மத்தில் ஹசஃபும் கிடையாது, நசுகும் கிடையாது, உருமாற்றுவதும் கிடையாது, பூமியில் புதைந்து போகக்கூடிய அந்த நிலையும் கிடையாது இந்த உம்மத்திற்கு. அதற்கு முன்புள்ள உம்மத்தெல்லாம் பாவம் செய்கிற பொழுது இது மாதிரியான தண்டனைகளுக்கு அவர்கள் உட்பட்டிருந்தார்கள். அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாத்தான் நபி இந்த உலகத்தில் அவதரித்ததினால். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சயகூனு ஃபி ஆகிரி ஸமான், என்னுடைய காலத்தில் இந்த உம்மத்தை அல்லாஹ் உருமாற்ற மாட்டான், என்னுடைய இந்த உம்மத்தை அல்லாஹ் பூமியில் உள்வாங்க மாட்டான். ஆனால் இந்த உம்மத்தில் ஒரு காலம் வரும், கடைசி காலம் வரும், அந்த காலத்தில் இந்த உருமாற்றமும் ஏற்படும். அந்த காலத்தில் பூமிக்குள் மனிதர்கள் புதைந்து போகக்கூடிய அந்த நிலையும் ஏற்படும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன காரணம்? இந்த உம்மத் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும், இந்த உலகத்தில் வாழ்க்கை நெறிமுறைகளை எப்படி வாழ வேண்டும் என்கிற அற்புதமான தத்துவ வாழ்க்கையை இந்த உம்மத்திற்கு நான் கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறேன். அப்படி கற்றுக் கொடுத்து சென்ற என்னை இந்த உம்மத் எப்பொழுது அவமதிக்கிறதோ, எப்பொழுது என்னை கண்ணியம் இல்லாமல் இந்த உம்மத் மதிக்க ஆரம்பிக்கிறதோ, அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தில் உருமாற்றத்தையும் தருவான். இந்த உம்மத்தை இந்த பூமிக்கு உள்ளாறு இழுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ள உம்மத்தாகவும் மாற்றுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் அந்த காலத்துக்கு வந்துட்டு தான் நினைக்கிறோம். இந்த காலத்துக்கு அது அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் எப்பொழுது பறிக்கப்படுகிறதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரை சொல்வதை கூட அவர்கள் கேவலமாக கருதுவார்களோ. இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் இறுதி தூதர் அல்லாஹ்வின் தூதர் இப்படி தான் சொல்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இப்போ உள்ள இயக்கவாதிகள்கிட்ட கேட்க முடியலை. அப்போ நம்ம எங்கே வந்து நின்றுட்டோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்ததின் பரக்கத்தால் அல்லாஹு தஆலா உருமாற்றம் நிகழக்கூடிய இந்த நிகழ்விலிருந்து அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாத்தான். நாம் எங்கு சென்றாலும் அமல் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அமல் செய்வதற்கான இடமாக அல்லாஹ் இந்த பூமியை ஆக்கினான். அது மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று
நேரம் பக்கத்தில் நெருங்கிட்டு இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாகவே முடித்து விடுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நான் ஆரம்பத்தில் ஓதினேன் அல்லவா, கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூறாக அனுப்பி வைத்ததாக சொன்னான். அல்லாஹ் தன்னையும் நூறு என்பதாக சொல்லுகிறான். 2 நூறு எப்படி ஒன்று சேர முடியும்? இன்னொரு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், இந்த உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்களும் நூறாக முடியும். அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ பஸரி, அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபீ யதி, யா அல்லாஹ் என் கையை நூறாக ஆக்கி வைப்பாயாக, என் பார்வையை நூறாக ஆக்கி வைப்பாயாக. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை முடிக்கிற பொழுது அல்லாஹும்ம ஜஅல்னி நூரா, அல்லாஹும்ம ஜஅல்னி நூரா, என்னையே நூறாக ஆக்கி வைப்பாயாக. என் முன்னால், என் பின்னால், என் மேல், என் கீழ், என் உடல் உறுப்புகள், பார்வைகள், என்னுடைய கண்கள், இப்படியாக என் உடல் முழுவதும் உள்ள எல்லா உறுப்புகளையும் நீ நூறாக ஆக்குன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக என்ன சொன்னாங்க? இப்படி கேளுங்கள், யா அல்லாஹ் என்னையே நூறாக ஆக்கி வைப்பாயாகன்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னா வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு போவாங்களோ இந்த துவாவை ஓதிட்டு தான் போவாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லபர் ஓடலாமா? அதாவது யாருக்கா அந்த துவா தெரியலன்னு சொன்னால் என்கிட்ட கேட்டாலும் சரி, மதரசாவில் நிறைய ஹஸரத்மார்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து எப்பொழுதெல்லாம் வெளியாகுவீர்களோ பள்ளிவாசலுக்கு இந்த துவாவை ஓதிட்டே போங்க. ஏன்னா நூறுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியின் நூறாக நான் இருக்கிறேன். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது அல்லாஹின் புறத்திலிருந்து நீங்கள் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நூர். அந்த நூறு என்ன, இந்த நூறு என்ன? உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் படைத்தது அல்லாஹ் படைத்ததின் அடிப்படையில் நூறாக இருக்கிறான். பெருமக்கள், இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதி காட்டுகிற பொழுது இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளையும், வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான், மனிதனை படைத்தான், பிராணிகளை படைத்தான், ஜீவராசிகள், ஊர்வினங்கள், செடிகள், கொடிகள் அனைத்தையும் படைத்தான். படைத்த அல்லாஹ் அந்த படைப்புகளை முன்வைத்து நூறாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு. எப்படி நூறு? படைத்த அல்லாஹ்வை இந்த உலகத்திற்கு இவன்தான் அல்லாஹ் என்று காட்டினார்கள். படைத்த அல்லாஹ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன்தான் அல்லாஹ், இவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று அல்லாஹ்வை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறாக இருக்கிறார்கள். எனவே தான் நீங்கள் சில இடங்களுக்கு போகும்பொழுது நீங்கள் நிறைய பள்ளிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு முஹம்மது அப்படின்னு இருக்கும். நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹு முஹம்மதுன்னு இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஹம்மது அல்லான்னு இருக்கும், முஹம்மது அல்லாண்டு. இதை பார்த்தோன்னே சில பேர்த்துக்கு கிளம்பிடும். இதை பார்த்தோன்னே சில பேர் காபாவில் பார்த்தீங்களா, அல்லாஹ் தான் முதல்ல இருக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது தான் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், முஹம்மதை முன்னாடியும் அல்லாஹுவை பின்னாடியும் வைத்து விட்டார்கள். இவர்கள் ஷிர்க் வைத்து விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேல் நோக்கி கொண்டு வந்து விட்டார்கள் என்பதாக ஒரு விளங்காத ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னதை கொஞ்சம் அப்படி ஒப்பிட்டு பாருங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹுதான் படைத்தவன், அவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அந்த வணக்கத்திற்கு உரியவனை இந்த உலகத்திற்கு, உலக மக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வச்சு பாருங்கள், விளங்குதா? அல்லாஹ் தான், அவனை வணங்குவதற்கு தகுதியானவன் தான், அவன் ஒருவன் தான். அவனை வணங்க வேண்டும் என்கிற அந்த நிலையை நமக்கு காட்டி தந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருப்பதினால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறது முன்னாடி வச்சுருக்கிறேன். இதுதான் அதனுடைய சூட்சம். இதில் போய் வாக்குவாதம், விரண்டாவாதம் இதையெல்லாம் சொல்லிட்டு போனோன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை தான் ஏற்படுத்தும். நாம் அதுக்குள்ளே போகலை. அப்போ இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அதிசயத்தை வெளிக்கொண்டு வந்து பிறந்திருக்கிறார்கள். அதிசயங்களிலெல்லாம் மிகப்பெரிய அதிசயம், இந்த உலகத்திற்கு தகுதி மிக்கவன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் என்பதை
நம்மிடத்தில் காண்பித்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை வைத்து பார்க்கிற பொழுது அந்த அதிசயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அதிசயமிக்க ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றல்களில் உம்மத்தாக நாம் வந்திருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நடைமுறைகளை நாம் எப்படி கேட்கிறோமோ கேட்டதின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அப்படியான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.